ஸோ அடுத்த கொஷின் வந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க வித் பெல்லாடியம் பேரியம் சல்ஃபேட். இதை வச்சு நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ப்ராடக்ட்டை எழுதிடலாம். அப்போது பெல்லாடியம் பேரியம் சல்ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்மன் ரிடக்ஷன். அப்போ என்ன தான் இருக்கும்? அசிட்டில் குளோரைடு தான் இருக்கும். அப்போ CH3COCl தான் வரும். 2 கார்பன் 3 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் 1 குளோரின். கரெக்டாக இருக்குது. ஸோ பெல்லாடியம் பேரியம் சல்ஃபேட் ரோஸ்மன் ரிடக்ஷனில் நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னா HOCl இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் இல்லையா, HOCl வெளில போயிடும். அப்போ ஒரு ஹைட்ரஜன் வர்றதுனால எத்தனால் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு A ஆன் ட்ரீட்மெண்ட் வித் gives B. ஸோ B வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஆன்சர் சைடோஃபார்ம் டெஸ்ட். அப்போ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோன்னா B வந்து எத்தனாலாக தான் இருக்கும். when treated with sulfuric acid undergo polymerization to give compound C as cyclic compound. எப்பவுமே ஆல்டிஹைடை அசிட்டால்டிஹைடை சல்ஃபூரிக் ஆசிட் போடும்போது போன கொஷினில் பார்த்தோம் பாரால்டிஹைட்னு. ஸோ பாரால்டிஹைட் எப்படி எழுதணும்னு போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக எழுதிக்கோங்க. ஸோ பாரால்டிஹைட் வந்து ஹிப்னாட்டிக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கொடுத்துருக்க ஹிண்ட்டை வச்சே நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா என்ன பின்றதை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். பெல்லாடியம் பேரியம் சல்ஃபேட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோஸ்மன் ரிடக்ஷன் ஐடோஃபார்ம் டெஸ்ட்னாலே மோஸ்ட்லி வந்து எத்தனால தான் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் A C2H4O ரெடியூசஸ் டோலன்ஸ். அப்போது இதுலேயே உங்களுக்கு தெரியுது டோலன்ஸ்னால் இது வந்து எத்தனால தான் இருக்கணும், CH3CHO. A வந்து ட்ரீட்மெண்ட் வித் ஜிங்க் அமால்கம். ஜிங்க் அமால்கம்னா ZnHg + ConHCl. இது வந்து பார்த்தீங்கன்னா கிளமென்சன் ரிடக்ஷன். ஸோ கிளமென்சன் ரிடக்ஷனில் ஆக்சிஜன் ரிமூவ் ஆகிட்டு ஹைட்ரஜன் ஆட் ஆகும். ஆக்சிஜன் வந்து வாட்டராக ரிமூவ் ஆகிடும். அப்போ அங்கே 2 ஹைட்ரஜன் வர்றதுனால CH3 தான் கிடைக்கும், ஈத்தேன். அண்ட் B வித் சல்ஃபூரிக் ஆசிட் போன கொஷினில் பார்த்தது தான். அசிட்டால்டிஹைடில் சல்ஃபூரிக் ஆசிட் போடும்போது நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும், பாரால்டிஹைட் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஷின், ஆர்கானிக் காம்பவுண்ட் C5H10O டஸ் நாட் ரெடியூஸ் டோலன்ஸ் ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து இது ஒரு ஆல்டிஹைட் கிடையாது. அதுக்கு பதில் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா இட் இஸ் எ லீனியர் காம்பவுண்ட் அண்டர்கோ ஐடோஃபார்ம் டெஸ்ட். ஐடோஃபார்ம் டெஸ்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒன்று அசிட்டால்டிஹைடாக இருக்கணும், இல்லைனா கீட்டோனாக இருக்கணும். C5னா கண்டிப்பாக அசிட்டால்டிஹைட் வர வாய்ப்பே இல்லை. அப்போ அது கீட்டோன் தான். அண்ட் இது எழுதுறதுக்கு முன்னாடி ஃபுல் கொஷினை முதல்ல பார்த்துக்கோங்க. ஸோ அந்த கீட்டோனை ஆக்சிடேஷன் பண்ணால் 2 ப்ராடக்ட் கிடைக்குது. ஒன்று வந்து C2வாகவும் C3வாகவும் கிடைக்குது. அப்போ கண்டிப்பாக அந்த கீட்டோன் வந்து 2வது பொசிஷனில் தான் வரணும். அப்போ CH3 CH11O CH2 CH2 CH3 கரெக்டாக 5 கார்பனுக்கு 10 ஹைட்ரஜன் இருக்குது, 1 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ பென்டனோனை ஆக்சிடேஷன் பண்ணால் கீட்டோன் குரூப்பில் இந்த இடத்துல தான் பாண்ட் பிரேக் ஆகும். 3 கார்பன் வந்து ப்ரோபியானிக் ஆசிடாகவும் 2 கார்பன் வந்து எத்தனாயிக் ஆசிட். ஸோ கொடுத்துருக்கல கொஷினுக்கு ஏற்ற மாதிரியே ஒன்று வந்து ப்ரோபியானிக் ஆசிட், ஒன்று வந்து எத்தனாயிக் ஆசிட். O2 வந்தாலே ஆசிட் கார்பாக்சிலிக் ஆசிடாக தான் இருக்கும். ஸோ அப்போ இது வந்து அது நமக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இதுதான் B அண்ட் இதுதான் C. நெக்ஸ்ட்டு ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் C2H3N. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு எண்ணெய்னா ஒன்று அமைன் வரும், அனிலின் வரும். ஸோ இது வந்து 2 கார்பன்னால அப்போ என்ன தான் வரும்னா CH3CN ஈத்தேன் நைட்ரைல் மெத்தில் சயனைடு தான். இந்த சயனைடில் SnCl2 and HCl போடும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா இந்த நைட்ரோ குரூப் வெளில போயிட்டு ஆல்டிஹைட் குரூப் கிடைக்குது, CHO கிடைக்கும். அண்ட் இங்கே வந்து B என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா ரெடியூசஸ் டோலன்ஸ் ரியாக்ஷன். அப்போ இதை வச்சே நம்ம எழுதிடலாம், இது வந்து அசிட்டால்டிஹைட். அண்ட் B ஆன் ரிடக்ஷன் வித் N2HO CH2ON C2H5ONA. ஆக்சுவலி N2H4னா ஹைட்ரஜன் தான். NH2NH2வை ஒரு டெஸ்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது NH2 ஹைட்ரஜன் அண்டு சோடியம் ஈத்தாக்சைடுனா உல்ஃப்-கிஷ்னர் ரியாக்ஷன். உல்ஃப்-கிஷ்னரில் ஆல்டிஹைட் வந்து ஈத்தேனாக மாறும், CH3 and CH3. ஸோ ஈத்தேன் தான் இங்கே வந்து C ப்ராடக்ட்.